வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நேத்து ஒரு படம் போட்டேன்னா அதோட மிச்ச பாதியை தான் இன்னைக்கு இதுல போட போறேன். ஸோ நீங்க இதை டேரக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழப்பமாயிடும். அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 1 கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இனிமே கதைக்குள்ள போகலாம். போன பாட்டுல ஹீரோனி அதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு வேகமா ஓடிடுவாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, மேல ஹீரோவும் அவங்களோட அக்கா ஆனாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு தட்டுல கேக் எடுத்துட்டு போவான். அந்த ஸ்பெஷல் எடிஷன் கேக் இருக்கும்ல, அதை கொடுக்க போவா. அப்ப ஆனா கேட்பாங்க, என்னாச்சு டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்கற, அவ பொறுமையா யோசிச்சு சொல்லிட்டோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யோசிச்சு சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஆனா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ப்ரௌச்சர் கொடுக்குறா. அதுல என்ன போட்டுருன்னா, டெசர்ட் கேக்ஸ்லாம் சூப்பரா பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் சூப்பரா டெசர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கம்பெனிலேயே வேலைக்கு வச்சுப்பாங்க. ஒரு 6லேன்னு ஒரு 2 வருஷத்துக்கு வேலைக்கு வச்சுப்பாங்க. நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கு சம்பளமும் அவங்க தந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு தான் ஒரு வேலை விஷயமா 6 மாசம் போறாரு. சோ நீங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீ என்ன போறியா என்ன ஆனா கேட்க, நம்ம ஹீரோனி யோசிக்கிறா. அப்ப அவ போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவளோட அம்மாவோட ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு முடியல, அவங்கள தனியா விட்டுட்டு போக முடியாது. சோ யோசிக்கிட்டே இருக்கா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயம் எல்லாம் வீட்டுல கேட்டுதான் முடிவு எடுக்கணும், நீ வீட்டுல கேட்டு பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்றேன்னே தெரியல. சரி ஓகே, இந்த புக்கை ஏற்ற யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு எல்லா பேஜும் திருப்பி பாக்குற, எந்த பேஜ்லயுமே ஒண்ணுமே இல்ல. இவளுக்கு ரொம்ப குழப்பமா போயிடும். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோனை கூப்பிடா, அந்த புக்கை வச்சுட்டு எந்திரிச்சு வருவா. அப்ப யாரோ ஒரு கஸ்டமர் போல வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அந்த நீ ஒரு கேக் ஒன்று சூப்பரா செய்யல, அந்த கேக் செஞ்சு எடுத்துருவா அப்படின்னு சொல்ல அவளும் செஞ்சு எடுத்து வருவா. அந்த கஸ்டமரை திறந்தார்ல, அவர் அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட உள்ள டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோனி யார் அவருன்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கல்ல, டெசர்ட் கேக் எல்லாம் செய்யற இடத்துக்கு ஒன்று அனுப்ப போறேன், நீ இன்னும் சூப்பரா நிறைய கத்துக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா சோ அந்த இடத்தோட ஓனர் தான் டெஸ்ட் பண்ணிட்டு போறாரு, இவங்க எப்படி நல்லா சூப்பரா குக் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனி இதெல்லாம் கேட்டுட்டு, இல்ல நான் அந்த இடத்துக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கேட்பாரு, என்ன ஆச்சு எதுக்கு நீ போக மாட்டே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு போக பிடிக்கல, நான் போகல அப்படின்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எதனால உங்க அம்மாவுக்கு உடம்பு சொல்லி அதனால தான் நீ போக மாட்டேன்னு கேட்க, எங்க அம்மாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுவா. அதோட வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இடிமின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மழை பெய்யாது. அப்பதான் யோசிப்பா, இதே மாதிரி தானே இடிமின்னல் அடிக்கும் போது பாட்டிமா புக்கை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி உள்ளாக அவ புக்கை வச்சிருப்பால, அந்த இடத்துல தெரிய வைப்பா. அந்த இடத்துல புக்கே இருக்காது. அப்ப ஹீரோ கேட்பாரு, என்னாச்சு என்னது தேர்றன்னு கேட்கும் போது, இல்ல என்னோட புக்கு இங்க இருந்துச்சு காணோன்னு சொல்லுவா. அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, இல்ல ஒரு பாட்டிமா வந்தாங்க, உனக்கு கடனா அந்த புக்கை கொடுத்தாங்கன்னா திரும்ப வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு அந்த புக்கு வேணும், எனக்கு அந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப போன் அடிக்கும். நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி பேச, நம்ம ஹீரோனி வீட்டுல போன் அடிச்சிருவாங்க போல, உங்க வீட்டுல இருந்தா போன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில கொடுக்க, நம்ம ஹீரோனி வாங்கி பேசுவா. என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியா கேட்டுட்டு வேகமா அங்கேன்னு ஓடி போவா. பார்த்தா ஹாஸ்பிட்டல் வாசல்ல இவரோட அம்மாவை பார்த்துப்பாங்களா, அவங்க நிக்கிறாங்க. பதட்டமா சொல்றாங்க, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் உன்னோட அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன், சத்த நேரம் மெடிக்கலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உங்க அம்மாவை காணும், போலீஸ்ட்ட நீ சொல்லிட்டேன்னு கேட்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்க ஹாஸ்பிட்டல் தேடி பாருங்க, நானும் அங்கங்க போறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பா. அப்ப திரும்ப பேக்கரிக்கே வருவா. பார்த்தா ஒரு வயசான ஆளு மாதிரி இருப்பாங்க. அந்த வயசான பாட்டிமா தொப்பி போட்டுருப்பாங்கல்ல, அதே தொப்பி போட்டு ஒரு ஆள் நிப்பாங்க. இவ பாப்பா அந்த பாட்டிமா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போவா. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, மேம் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க மூஞ்ச காட்டுவாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோனியோட அம்மா. நம்ம ஹீரோனி அம்மா அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கே அவரோட அம்மா தான் அதுன்னு புரிய வரும். பார்த்தா கால்ல எல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கும், ஒரு மாதிரியா இருப்பாங்க. அப்ப அங்க கஸ்டமர் 2 பேர் உட்காந்துக்கிட்டு முதல்ல அவங்கள வெளியே கூட்டு போவாங்க, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பாரு. சரி வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கூப்பிடுவா. அவங்க அம்மாவும் அப்படியே பொறுமையா நடந்து வராங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனி இல்ல பரவாயில்ல நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவா. இல்ல உங்க அம்மாவோட காலப்பாடு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, நீ எதுக்கு இப்படி பண்ற, வா நானே விடுறேன்னு சொல்ல, நீங்க தயவு செஞ்சு இதுல வராதீங்க, நீங்க இங்க நடந்ததே மறந்துடுங்க, போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அவ கோவத்துல சொல்ல மாட்டா, அவ ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஷோல்டர்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவ அப்படியே வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துருவா. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க காலில் அடிபட்டுக்கல, அதெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கும் போது அப்படியே பயங்கரமா அழுவா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்காக தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோனி பேக்கரிக்கு சோகமா வருவா. நம்ம ஹீரோ வாசலே நின்றுட்டு நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அவ அதை கண்டுக்காம அவ பாட்டுக்கு உள்ளாக போயிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு நாங்க வேலை பார்க்குற பையன் உள்ளாக வருவான். கிச்சன்ல ஏதோ ஒரு ஸ்மெல் வரும். பார்த்தா அவன்ல ஏதோ வச்சிருப்பா போல, தீஞ்சிரும். அதை எடுத்து பார்த்தா ரொம்ப கருகி போயிருக்கும். அதோட வெளியே காமிப்பாங்க. வெளியே ஒரு கஸ்டமர் கேக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிருப்பாரு போல, அந்த கேக்கை இப்ப ரெடி பண்ணிருப்பாங்க. அதுதான் இப்படி தீஞ்சு போயிருக்கும். அவர் அவங்க 3 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. அதே நேரம் ஹீரோ வேற வழியே இல்லாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, உங்களுக்கு வேற கடையில இந்த கேக்கு வாங்கி தரேன், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவரை அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை பார்த்து நான் அவட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போவாரு. நம்ம ஹீரோனி
கேட்பா. நான் தானே தப்பு பண்ணேன், நான் தானே மன்னிப்பு வைக்கணும், நீங்க எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஓனரா இருந்தா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோனி அப்பதான் சொல்லுவா, எதுக்கு இந்த மாதிரி பாக்குறீங்க, என்ன எதுக்கு நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க, நான் முன்னாடிலாம் எப்படி இருப்பேன், எப்போதும் போல நம்ம பேக்கரிக்கு வருவேன், நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போவேன், எங்க அம்மா கூட ஜாலியா இருப்பேன், ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் பாருங்க, உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்னாடி உங்க ஃபேஸை வந்து நார்மலா பார்க்கவே முடியல, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு என்னோட அம்மாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்ப என்ன பண்றேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. சரி நான் என்னதான் பண்ண அப்படின்னு கேட்க, நீங்க எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவா. எதுவுமே பண்ண வேணாம்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, இல்ல நான் வேலையை விட்டுறேன், நான் ஏன் நின்றுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, உங்க மூஞ்ச பார்த்துட்டு நடி இருக்க முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் கஷ்டப்படுறேன், வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ல அவர் உடனே சொல்றாரு, சரி ஓகே நீ வேலையை விட்டு போக வேணாம், நான் ஜப்பானுக்கு போறேன், நான் 6 மாசத்துக்கு அங்கதான் இருப்பேன், இங்க வரவே மாட்டேன், அது வரைக்கும் நீ இந்த பேக்கரியிலே இரு, நீ வேலையை விட்டு போவேனா அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க குடிச்சிட்டு இருப்பாரு வேலை பார்க்குற பையனோட. அப்பதான் யோசிச்சு பார்ப்பாரு, அவர் வந்து ரொம்ப அவளை லவ் பண்ணிருப்பார்ல, சோ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அவன் சொல்லுவான், நீங்க 2 பேரும் இப்படி லவ் பண்றீங்க, ஆனா ஏன் 2 பேரும் சொல்லிக்க மாட்டீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதோட மறுநாள் நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு போக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கார் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அவரோட அக்காட நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாரு. நம்ம ஹீரோனி அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பா. ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டா, அங்க ஓரமா நின்று அதை பார்த்துக்கிட்டு மட்டும் இருப்பா. அதோட அன்னைக்கு நைட்டு பேக்கரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சைக்கிளை பார்ப்பா. அந்த ஃப்ரண்ட்ல அந்த கூட மாதிரி இருக்கும்ல பேக் வைக்கிறது, அது வந்து வளைஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட். இப்ப பார்த்தா புதுசா ரெடியா இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அதை புதுசா அவளுக்காக சரி பண்ணி வச்சுட்டு போவாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனையும் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. திரும்ப அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க போல. அதனால அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. இவ அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சோ இவளுக்கு வந்து ரொம்பவே அம்மா மேல பாசம் இருக்கு. அதனால தான் காதலையும் அவளை ஒத்துக்க முடியல, அவங்க சொன்ன வேலைக்கும் போக முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்படியே ஒரு 6 மாசம் போயிடும். 6 மாசம் கழிச்சு காமிப்பாங்க, இவ வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்ப ஆனா அங்க வர டக்குன்னு அங்க வேலை செய்யற பசங்க கேட்பாங்க, 6 மாசம் ஆச்சு இன்னும் நம்ம பாஸ் காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவருக்கு வந்துட்டாரு, ஊருக்கு வந்துட்டாரு, ஆனா இங்க கஃபேக்கு தான் வரவே இல்லை, அவருக்கு ஏதோ வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல இவெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருப்பா. அந்த யூனிஃபார்ம் இருக்கும்ல கடை யூனிஃபார்ம், சோ அது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோட கார்லேன்னு ஒரு போட்டோவை புடிங்கி எடுத்திருப்பால, சோ அந்த போட்டோவை பாப்பா. பார்த்துட்டு இந்த போட்டோவை நான் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோவை மட்டும் வெளியே எடுப்பா. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனியோட போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதோட அன்னைக்கு நைட்டு அந்த கடையில வேலை பார்ப்பான ஒரு பையன் அவனை கூப்பிட்டு ஏதோ செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு கையில ஒரு லெட்டர் இருக்கும், அதை அவன்கிட்ட கொடுப்பா. அப்ப அவன் கெஸ் பண்ணிடுவான், இது என்ன ரெசிக்னேஷன் லெட்டரா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமா என்னட்டே அவர் முகத்தை பார்த்து கொடுக்க முடியாதனால நீனே தயவு செஞ்சு கொடுத்துட்டு சொல்ல, இல்ல நான் தயவு செஞ்சு நீனே போய் கொடுத்துட்டு, இது வந்து சரியா இருக்காது, நீ போய் கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லிடுவான். அதோட இவளுக்கும் வேற வழி இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம நேரா நம்ம ஹீரோட வீட்டுக்கே போயிடுவா. அங்க ஒரு படியே ஏறும் போது அப்படியே ஒரு முழு படத்தையும் அப்படியே அவன் நினைச்சு வாப்பா. அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பால, சோ அந்த சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் அப்படியே நினைச்சுக்கிட்டே ஒரு படியா மேல ஏறி போயிட்டு கடைசியா அங்க நின்றுகிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவுக்கு கீழே அந்த லெட்டர் இருக்கும்ல அதை வச்சுட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போவா. அங்க பார்த்தா கிளாஸுக்கு அந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாரு. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வருவா. சரின்னு சைக்கிள் எடுக்கலான்னு பார்த்தா சைக்கிள் கேரியர் இருக்கும்ல அதுல வந்து அந்த மேஜிக் புக் இருக்கும்ல அது திரும்ப இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதை அப்படியே எடுத்து ஒரு பேஜை திருப்பி பார்ப்பா. அப்புறம் ஒரு பேஜ் அப்படியே உத்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் கலந்த அதிர்ச்சியோட அதையே பார்த்துட்டு இருப்பா. டக்குன்னு வேகமா அந்த சைக்கிள் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பா. அதே நேரம் பிளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை கையில வச்சிருப்பாரு. அவரு தான் அதுல வந்து ஏதோ ஒன்று பேனா வச்சு எழுதுறாரு. அது என்னன்னு காமிக்கல. அதுக்கப்புறம் காமிப்பாங்க நம்ம ஹீரோவும் ஆனாவும் பேசிக்கிற மாதிரி காமிப்பாங்க. நம்ம ஆனா சொல்லுவா, அந்த புக்கு ஒன்றும் மேஜிக் புக் எல்லாம் கிடையாது, அதுல உள்ள ஆன்சர் எல்லாமே ஒரு ரேண்டமா உள்ள ஆன்சர் தான். சூஜன் வந்து அந்த புக்கை பாக்குற விதத்துல தான் அவளுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த புக்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த புக்கோட டைட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆனா சொல்லுவா, சின்ன கோணம் டைட்டில் கூட உனக்கு மைண்ட்ல வச்சுக்க முடியலையா அப்படின்னு கேட்பா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோனி நேரம் பேக்கரிக்கு தான் வருவா. அதே நேரம் நம்ம ஹீரோ வெளியே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவாரு, நீ இப்ப இங்க வந்திருக்கனா என்ன உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன், நீ இங்க வந்திருக்க மாட்ட, என்ன விஷயம், நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னோட ரிசைனேஷன் லெட்டரை வந்து ப்ராசஸ் பண்ணவே இல்லை, நீ எப்போ வேணாலும் திரும்ப இங்க வேலைக்கு வரலாம், என்னோட மூஞ்ச உனக்கு பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை வந்து இந்த வேலையை விட்டு தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி அப்படியே லைட்டா சிரிப்பா. வேற எதுவுமே பதில் சொல்ல மாட்டாலும் நம்ம ஹீரோ உடனே வேற என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன சம்பளம் ஏத்தியணுமா அப்படின்னு கேட்க அவ லைட்டா சிரிச்சுக்கிட்டு அதுவும் இல்லம்பா. அப்புறம் கேட்பான், சரி இப்போவாச்சும் என் மூஞ்ச பார்க்க உனக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோனி சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சி தூக்கி அப்படியே சுத்துவாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அப்ப ஹீரோனோட சைக்கிள் கீழே விழுந்து அந்த புக்கு அப்படியே கீழே வந்துடும். நம்ம ஹீரோ அதை பாப்பாரு, அந்த புக்ல ஒரு பேஜா திரும்பிக்கிட்டு இருக்கும். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவார் ஒரு கடைக்காரர்கிட்ட, இந்த புக்கோட கவர் வந்து நல்லா
டார்க் பச்சை கலர்ல இருக்கணும், டைட்டில் வந்து கோல்டு கலர்ல போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த கடைக்காரர் கேட்பாரு அந்த புக்கோட கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே சிரிப்பாரு. இங்கே பார்த்தா அந்த பேஜ் ஃபுல்லா திரும்பிக்கிட்டே இருக்குமா, அதுல வந்து நம்ம ஹீரோனி பார்த்த பேஜ் வரும். அதுல என்ன இருக்கும்னா நம்ம ஹீரோனி வந்து ஒரு சீன்ல குடிச்சிட்டு இருக்கும் போது வந்து போட்டோ எடுப்பார்ல, அந்த போட்டோ கீழே வந்து ஆமா நான் இப்ப காதல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். வேற எதுவுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிளை வந்து ஒரு புக்கு கொடுப்பாங்கல்ல, அது இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ரெடி பண்ணது. உண்மையிலேயே அது வந்து மேஜிக் போலாம் கிடையாது. ரேண்டமா ஒரு ஆன்சர் இருக்கும். நம்ம ஹீரோயினி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு பார்க்கும் போது இது இவளுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் புக் இருக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை. இது எதுக்குடா அந்த மாதிரி புக்கு கான்செப்ட் வந்திருக்கோம்னா, நம்ம ஹீரோட லவ் சொல்றதுக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. நம்ம ஹீரோனையும் வந்து அவங்க லவ் சொல்லுவாங்களா வெளிக்கொண்டு வரதுக்காக நம்ம ஹீரோவோட அக்கா இருப்பாங்கல்ல ஆனா, அவங்க தான் இந்த மாதிரி ஒரு புக்கு கான்செப்டே ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அவ்வளவுதான் கைஸ், படம் முடிஞ்சிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.